ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றத யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இங்கே சென்னையில் இருக்கேன். ரெகுலராக ரிஜிஸ்டர் மேரேஜ் பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க என்கிட்ட. பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அதர் டிஸ்ட்ரிக்கு வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சென்னையில் இருக்கேன், இங்கே வந்தால் பண்ணுவேன். தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட், இந்து மேரேஜ் ஆக்ட், நம்ம 2 பேரும் பையன் பொண்ணு 2 பேர் இந்துவாக இருந்தால் தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட், இந்து மேரேஜ் ஆக்ட், இந்த 2 இதில் நம்ம ஆக்டில் பண்ணுவோம். சப்போஸ் முஸ்லீம் மேரேஜ் நிறைய இப்போ கேட்குறீங்க. முஸ்லீம் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறதில்ல மீன்ஸ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைலிங் பண்ணி பண்ணலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸாக இருக்கணும். சென்னை இப்போ சுற்றி எங்கேயாவது ஒரு அட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம நோட்டீஸ் போட்டு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பீரியடு போட்டுட்டு 30 நாள் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். அது நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே சென்னை பண்ண முடியாது. சென்னை அட்ரஸாக இருந்தால் மட்டும் நம்ம பண்ணலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ண முடியும். இன்னொன்று கிறிஸ்டின் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டினு, முஸ்லீம் கிறிஸ்டினு, இதெல்லாம் நம்ம இந்தியன் கிறிஸ்டின் ஆக்ட்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பிரகாரம் பண்ணுறது. அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் மூலிமா சர்ச்சில் நம்ம ஆஃபீஸ் ஹைகோர்ட் எதிர்க்க நம்ம வர சொல்லுவேன். அங்கே பாஸ்டர் மூலிமா பண்ணுறது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபோட்டோ ஒட்டி, கையெழுத்து, அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் சாந்தமில் இருக்க ஐஜி ஆஃபீஸ் அங்கே அப்ளை பண்ணி அங்கேருந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகி ஒரு 20 நாளில் மெயில் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். அது சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரும் அந்த சர்டிஃபிகேட்டு. இப்போது நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்துவாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சார் 30 நாள் கழிச்சு தான் பண்ண முடியுமா, இல்லை ஒரே நாளில் பண்ணிடலாமா அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோட்டீஸ் பீரியட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைலிங் பண்ணி பண்ணுறது. 2 பேரும் இந்துனா அது தேவையே கிடையாது. 2 பேர் இந்துனா நீங்கள் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்கு டேட் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் ஒரு 9:30 அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நான் வர சொல்லுவேன். வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் மேரேஜ் முடிஞ்சிடும். சர்டிஃபிகேட்டு மேரேஜ் முடிஞ்சோடனே பில்லு, கவர்மெண்ட் பில்லு உங்ககிட்ட கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணுன்றதை சொல்லிடுவேன். நீங்களே போய் அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் வேலை. எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட் என்னென்ன வேணுன்றதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மார்க் ஷீட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு. மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு மார்க் ஷீட்டு, டிசி, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், இது 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். இப்போ ரேஷன் கார்டும் கேட்குறாங்க. அம்மாவோட ப்ரூஃப் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபு. இப்போ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் அப்பா பேர் இருக்குல்ல, அதனால் இந்த பாஸ்போர்ட் ஒன்று இருந்தால் போதும். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், இது எல்லாத்துக்கும் வெறும் பாஸ்போர்ட் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். பாஸ்போர்ட், ஆதார் கார்டு. பாஸ்போர்ட் இல்லாதவங்க ரேஷன் கார்டு, அம்மா பேர் இருக்க மாதிரி ரேஷன் கார்டோ, இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் அம்மா அப்பா பேர் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபோ கண்டிப்பாக கொண்டு வரணும். எதுவாக இருந்தாலும் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.